நீங்கள் வைக்கிற வெண்டைக்காய் காரக்குழம்பு பிசு பிசுன்னு குழம்புல தெரியுதா? இந்த மாதிரி ஸ்டைலில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் கடாயில் எண்ணெய் விட்டு 50% வெண்டைக்காவை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வெந்தயம், 5 பல் பூண்டு வந்து சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 3 பழுத்த தக்காளி அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளி அரைச்சி மிக்ஸி ஜாரில் தண்ணி அலசி இதில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொச்சதுக்கப்புறமா நீங்கள் வதக்கி வச்சுக்கிற வெண்டைக்காய் போட்டு 10 நிமிஷம் கொதிச்சா குழம்பு ரெடி. ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்க ஒரு பேக்கெட் டேட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. கிமியா டேட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுங்க. கிரேவிங்ஸ் நல்லாவே